பிரைஸ் லார்ட். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். கர்த்ததாமே நமக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை தரும்படிக்காகவும் தடைகளை நீக்கி ஒவ்வொருவரும் இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படிக்காக விசேஷமாய் குடும்பமாய் கர்த்தருடைய சந்நிதியிலே ஒரு மனமாய் கூடி ஜெபிக்கும்படிக்காய், அவரை ஆராதிக்கும்படிக்காய், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்காய் கூடி வர கர்த்தர் கிருபை தரும்படிக்காக, எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கும்படிக்காக, அவருடைய பிரஸ் நம்முடைய ஆளுகை நமத்திலே கடந்து வரும்படிக்காக ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னதமான தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமுள்ள ராஜாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை பொருந்திய தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. அதிசயங்களை செய்கிற ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் நீர் பாராட்டின உம்முடைய தயவுகளுக்காய், உம்முடைய இரக்கங்களுக்காய், உம்முடைய நன்மைகளுக்காய், உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜீவனோர் தேசத்தில் எங்களை சுகமாய் ஒவ்வொரு நாளும் கடந்து வர கிருபை செய்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்காய், மகிமைப்படுத்தும்படிக்காய் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படிக்காய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். சபையாய் நாங்கள் ஒரு மனதோடு கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். தடைகள் யாவும் நீக்குங்கப்பா. எல்லா விதமான தடைகளை கர்த்தர் அகற்றி போடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த நேரலையிலே ஆண்டவரை கலந்து கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த தடையின்றி ஆண்டவரை ஒவ்வொருவரும் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் ஆண்டவரே உம்முடைய ஆராதனையில கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாருங்க. எந்த ஒரு ஆண்டவரே இன்டர்நெட் ப்ராப்ளம் இராதபடி கர்த்தர் காத்து கொள்ளுங்க ஆண்டவர். ஒவ்வொருவரும் குடும்பமாய் ஆண்டவரை ஒரு மனதோடு ஆராதிக்கும்படிக்காய் நீர் கிருபை தருவீராக. கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியை நீங்க ஆசீர்வதிங்க, ஆவிக்குள்ளாய் மாற்றுங்க. உம்முடைய பிரசன்னம், நம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய தாசனை மறைத்து நீர் வெளிப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அவரை பலப்படுத்துவீராக. உம்முடைய கிருபையினால கர்த்தர் நீர் ஆண்டவரை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசுங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதுமாய் நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, எங்களை நிலை நிறுத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து நீர் எங்களை தைரியப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி கொடுக்கிறோம். மீதியான காரியங்களை பொறுப்பிடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய வீடுகளில் காணப்பட்டாலும் இந்த காலை வேளையில நாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தரை உற்சாகமாக கரங்களை தட்டி, நாம் வீடுகளில் இருக்கிற வண்ணமாக அல்ல, உண்மையாக நாம் ஒரு சபையின் ஆராதனை நம்ம அட்டெண்ட் செய்கிற மாதிரி எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு உட்கார்ந்து நாம் எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த காலை வேளையில் கூட நம் கர்த்தரை ஆராதிக்கும் வண்ணமாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி உற்சாகமாக நம்மளை மேன்மைப்படுத்தின கர்த்தரை நாம் அவரை துதித்து அவரை நாம் பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள்.
கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுமா, கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுமா, கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் கரங்களில் நிரம்பிடும் தானியமும். சொல்லுவோம், கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் கரங்களில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுவோம், ஆமென். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். என்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை எனக்கு வழங்கினார். என்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை எனக்கு வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். என் தேசம் முழுவதும் மழை பொழிவார், எனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். என் தேசம் முழுவதும் மழை பொழிவார், எனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். 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 ஹalleluya. எத்தனை பேர் சொன்னோம் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார்? ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைக்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்ன மேன்மையாக வைத்திருக்கிறார், நான் என்ன பெருசா சம்பாதிக்கிறேன், நான் என்ன பெருசா ஆசீர்வாதமா இருக்கிறேன் நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மளை சுகத்தோடும் நம்ம பலத்தோடும் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை ஒரு ஆராதிக்க நம்மளுக்கு கிருபை தந்திருக்கிறாரே, அதுவே நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்மளை வாகனத்தில் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாய் காத்து வழிநடத்தி வருகிறார். அதுவே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எல்லாரும் ஆண்டவர் நான் செய்த நன்மைக்காக அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக சில மணித்துளிகள் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளலாம். முடியாதவர்கள் எழும்பி நின்று எல்லாரும் ஆராதனை இருக்கிறோம் என்று ஒரு பயபக்தியுடன் எல்லாரும் சேர்ந்து சில மணித்துளிகள் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த 8 மாதங்கள் ஆண்டவரே எங்களை கிருபையா எங்களுக்கு காத்து நீர் வழிநடத்தினீரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பத்தையும் தண்ணீரும் ஆகாரித்து ஆண்டவரே எங்களை போஷித்து ஆண்டவரே நீர் வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
அநேக நெருக்கமான சூழ்நிலை, அநேக கஷ்டத்தின் பாதை, அதிலும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்தி ஆண்டவரே நீர் நடத்தி வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கோடி கோடியாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே 21 நாட்களை கடந்து ஆண்டவரே இந்த புது 22வது நாளிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே குடும்பத்தோடு கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் எங்கேருந்து எந்த சூழ்நிலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரே வார்த்தையை சொல்லுவோம், அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடி கோடியான நன்றி ஆண்டவரே. எங்களை சுகத்தோடு வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி. எங்களுக்கு பேலனை தந்து வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவர் கருத்தினால் ஆகும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கோடி கோடியான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உம்முடைய தயவால் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. எங்களை காக்கின்ற தயவு ஆண்டவரே, எங்களை அணைக்கின்ற தயவு எல்லாம் ஆண்டவரே உம்முடைய தயவு மாத்திரம் அப்பா. எங்கள் மேலே வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்கள் மேல் ஆண்டவரே அளவில்லாமல் வைத்திருக்கிற இந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தி அப்பா உண்மை நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனை வேலை என்பது சும்மா அவர் 2 பாட்டு பாடிட்டு போகிறதில்ல. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் நம்மளுக்கு செய்த சகல நன்மைகளுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்தி அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு யோசேப்புக்கு சிறைச்சாலையின் தலைவன் கண்களில் தயவு தந்தது போல் ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே எங்களோட எல்லா ஆண்டவரே எங்கள் பாசஸில் ஆண்டவரே எங்களோட எல்லா ஆண்டவரே எங்களோட அதிகாரிகள் கண்ணில் எங்களுக்கு தயவை தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தயவாய் நடத்தி வருகிற தேவமே கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துவோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you Lord, we thank you Jesus, we thank you Father. Hallelujah, hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போமா. ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. கர்த்தாவே எல்லா துதிகளுக்கும் மகிமைக்கும் நீர் பாத்திரர் அப்பா. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து உங்க தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்குகிறது என்ற பாடலை பாடி என்னை காக்கிற தயவு, என்னை அணைக்கிற தயவு ஆண்டவரே. நான் இன்றைக்கு வாழ்வதே ஆண்டவரே உம்முடைய தயவு மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய தயவை பாடி அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து பாடுவோம். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே நாமே, உந்தன் தயவே என்னை தாங்கிடும், உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். சொல்லுமா, உந்தன் தயவே, உந்தன் தயவே என்னை தாங்கிடும், என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே, என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே, உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும், உந்தன் தயவால், உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும், என்னை காக்கிற தயவே, என்னை காக்கும் தயவே, அழைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே,
தயவே என்னை தாங்கிடும். ஆமென். என்னை தாங்குகிற தயவு நன்றி ஆண்டவரே. உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். நான் வாழ்கிறது உம்முடைய தயவு மாத்திரம். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். எல்லாரும் கர்ண வேண்டு சொல்லும் என்னை காக்கிற தயவு. என்னை காக்கும் தயவே, அடைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அடைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. சத்துருக்களின் மத்தியிலோ மோசே தயவை கண்டது போல். சத்துருக்களின் மத்தியிலோ மோசே தயவை கண்டது போல். வாழ்வில் கனத்தையும் சொல்லுவோம். வாழ்வில் கனத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவால் நீர் காண செய்யும். ஆமென் சொல்லுவோம். வாழ்வில் கனத்தையும் வாழ்வில் கனத்தையும் ஆமென் வெற்றியையும் உந்தன் தயவால் நீர் காண செய்யும். அவர் தயவுக்காக நன்றி செலுத்துவோம். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். அப்பா உம் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். கர்ணவேண்டி சொல்லும் என்னை காக்கிற தயவு. என்னை காக்கும் தயவே, ஆமென். அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. யுத்தத்தின் நெருக்கத்திலோ உந்தன் தயவை கண்டது போல். வாழ்க்கையின் எல்லா யுத்தத்தின் நேரத்தில் யுத்தத்தின் நெருக்கத்திலோ எங்களுக்கு கண்டது போல உந்தன் தயவை கண்டது போல். வாழ்வில் ஜெயத்தையும் பலத்தையும் வாழ்வில் ஜெயத்தையும் பலத்தையும் உந்தன் தயவால் நீர் பொழிய செய்யும். எங்களுக்கு எல்லா ஜெயத்தையும் பலத்தையும் வாழ்வில் ஜெயத்தையும் பலத்தையும் உந்தன் தயவால் நீர் பொழிய செய்யும். நன்றி செலுத்தி சொல்லுவோம். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். என்னை தாங்கின தயவே உமக்கு நன்றி. உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். எல்லாரும் கர்ண வேண்டி அர்ப்பணித்தவர்களாய் சொல்லுவோம். என்னை காக்கும் தயவே, ஆமென். அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, தயவு மாத்திரம் அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. அப்பா உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவருமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை காத்த தயவு ஆண்டவர் சென்ற அந்த 8 மாதங்களும் எங்களை கிருபையாக ஆண்டவர் எங்களை கண்மணியை போல காத்த
உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை தேவைகளை சந்தித்து ஆண்டவரே, குறைவில்லாமல் ஆண்டவரே எங்களை அனைத்து ஆண்டவரே நீர் நடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக வாழ்வில் ஆண்டவரே வெற்றியும் சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே மேன்மையும் தந்து நடத்தின தேவமே, ஒருவருக்கு மாத்திரமே நன்றி ஆண்டவரே. உங்க தயவில்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா, உங்க கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் மட்டும் நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், என்னோட வேலையினால எனக்கு ஆசீர்வாதம், என்னுடைய வருமானத்தினால ஆசீர்வாதம், என் பலத்தினால ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவருடைய தயவு மாத்திரம் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. இந்த நாளில் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு வைக்கிறது ஒரே காரணம், அவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற தயவு. அது மாத்திரம் இல்லை என்றால் இன்றைக்கு நாம் மேன்மையாக இருக்கிறது நம்மளுடைய பலத்தினாலும் நம்மளுடைய எல்லா பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவனுடைய கிருபை மாத்திரம், அவருடைய தயவு மாத்திரம். அப்பா உமக்கு நாங்கள் இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் முற்றிலும் அர்ப்பணித்தவர்களாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம்.
thank you Lord. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் மேல பாராட்டின உம்முடைய ஆண்டவரே அளவில்லா அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஆராதனைகளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் மட்டும் ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை இம்மட்டும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய வருமானங்களையும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளையும் நீர் கொண்டு வந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தின தேவன் நீர் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறேன். எல்லாவற்றையும் தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே இருந்து மீது இருக்கிற எல்லா காரியங்களும் பொருட்படுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அமரலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நல்ல ஒரு ஆராதனை வேளையை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank the Lord for the blessed time of worship the Lord has given us. நீங்களும் இந்த ஆராதனை நேரத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I believe that you would have glorified the name of the Lord during this service. தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. And may the name of the Lord be continue to be glorified, and may the Lord speak to us through his word. அரசாங்கம் எந்த ஒரு தளர்வுகளும் நம்முடைய சபைகளை குறித்து இந்த நேரம் வரையிலும் சொல்லாததுனால இப்பொழுது இருக்கிற தளர்வுகள் தொடரும். அதனால் வியாழக்கிழமை வரைக்கும் நம்முடைய சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகள் ஒவ்வொரு வாரமும் நடக்கிறது போல நடக்கும். And since the government has not announced any further relaxations till now about the church, so as usual our services will happen till Thursday as usual. ஸ்தோத்திர. வெள்ளி சனி ஞாயிறு ஆராதனை இருக்குமா இல்லையா என்று இன்னும் உறுதி செய்யவில்லை. செய்தி வரும்போது அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். And till now the government has not confirmed about the services on Friday, Saturday and Sunday. Once we get to know, we'll intimate you. ஆனாலும் நேரலையிலே இப்படியாக ஆராதனைகளை காலை தியான கூட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம். அதனால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி அன்போடு கூட கேட்கிறோம். But we will have our services through online for the morning devotion, and you can make use of, like the morning devotion, you can make use of this service. இன்றைக்கு மாலை சிறுவர்களுக்கான சண்டே ஸ்கூல் ஜூம் வழியாக நடைபெறும். பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அதில் கலந்து கொள்ள செய்யும்படி அன்போடு கூட கேட்கிறோம். And today evening the children's service, Sunday service for the children, Sunday school will happen through the Zoom meeting. Parents kindly encourage the children. ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு ஜூம் வழியாக எழுப்புதல் ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அநேகர் அதை குறித்து தானே ஒரு கவலையற்ற நிலைமையில் இருக்கிறீர்கள். அதை நீங்கள் முக்கியப்படுத்தி ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். And every day we have the revival prayer meeting through the Zoom meeting. Many of us do not give importance to the revival prayer. We kindly encourage everyone to take part in this prayer. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. May the Lord bless us and lead us. இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற சகோதரர் பாஸ்கருடைய துணைவியார் சகோதரி தேவ கிருபை அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். This day we want to greet Sister Deva Kirbai, the wife of Brother Bhaskar, who is celebrating her birthday on this day. ஸ்தோத்திரம். கர்த்தர் அன்பு சகோதரியை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நன்மைகளை தந்து சபைக்கு உதவியாக இருக்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணி சகோதரர் பாஸ்கருக்கு நல்ல விடுதலை சுகந்தந்து பிள்ளைகளோடு கூட தேவ கிருபை நடத்தும்படி அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. This day we pray for her, for the Lord to bless her and take care of her and shower her blessings and use her mightily in the ministry also, and also we bless the family, her husband and the entire family on this day. ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, நம்முடைய சபைக்கு வருகிற சகோதரர் சாமுவேல் சூர்யா தம்பதியினர் இந்த நாளிலே திருமண நாளை காண்கிறார்கள். அவர்களையும் குடும்பமாக சபையாக நாங்கள் வாழ்த்துகிறோம். அன்பு குடும்பத்தாருக்கு இந்த புதிய திருமண ஆண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி மகனை சந்தித்து குடும்பத்தோடு ஆலயத்து கொண்டு வரும்படி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை வாழ்த்துகிறோம். And this day we also greet Brother Samuel and Sister Surya, who are celebrating their wedding anniversary on this day. May the Lord bless them and bless them as a family and use them for His glory. எல்லாரும் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். We ask the church to pray for them. தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட நீர் பேசும் என்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். So let us all bow down our heads.
this morning and ask the Lord to speak to us. ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. Lord, you speak to us. நாமோடு கூட பேசுகிற கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். We worship a Lord who speaks to us. ஆண்டவர் எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. Lord, this day you speak to us, Lord. ஜெபம் பண்றீங்களா எல்லாரும்? Lord, you speak to us. ஆண்டவர் எல்லாரும் ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. Lord, you speak. எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. Lord, you speak to us, Lord. ஒருவனாயிருக்கையில் அழைத்தீரே, என்னை பெருகிட செய்தீரே. ஒருவனாயிருக்கையில் அழைத்தீரே, என்னை பெருகிட செய்தீரே. என்னை மேன்மைப்படுத்தி நடத்தினீர், உம் கிருபையால் முடிசூட்டினீர். என்னை மேன்மைப்படுத்தி நடத்தினீர், உம் கிருபையால் முடிசூட்டினீர். என்னை தெரிந்து கொண்டு சொந்த ஜனமாய் முடிவு பரியந்தம் காப்பீர். என்னை தெரிந்து கொண்டு சொந்த ஜனமாய் முடிவு பரியந்தம் காப்பீர். பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you, Lord, for you are a Lord who is with us and blesses us, Lord. இந்த 8வது மாதம் 4வது கர்த்தருடைய நாளை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். We thank you, Lord, for this 8th month and the 4th day of the Lord, Lord. இந்த 22வது நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. Lord, this 22nd of this month you bless us, Lord. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord, we pray that you speak to everyone who are in this online service, who are joined in this online service. Bless them and speak to them, Lord. உம்முடைய வார்த்தைகளால் எங்களை நாங்கள் திருப்தி ஆக்கிக் கொள்ள உம்முடைய வசனங்கள் எங்களை தேற்றி ஆட்சி அரவணைத்து நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். And let your words fill us, Lord, and through your word you encourage us, Lord. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். Lord, you speak to us, we listen, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சுருக்கமாக இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். I want to briefly meditate on the word of the Lord on this day. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 55:5. Let's turn to book of Isaiah chapter 55 verse 5. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். Behold, thou shalt call a nation that thou knowest not, and nations that knew not thee shall run unto thee because of the Lord thy God, and for the Holy One of Israel, for he hath glorified thee. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். He hath glorified thee. நம்முடைய தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். Our Lord is a Lord who is with us to glorify us. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதிலே பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். He is a Lord who desires to bless us. அவர் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். He is a Lord who glorifies and blesses us. இந்த மாதத்தின் முதலாவது கர்த்தருடைய நாளிலே முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். On the first of this month, the Lord gave us His promise that thy barn shall be filled. ஸ்தோத்திரம். இரண்டாவது வாரத்திலே நிரப்பப்படுகிறதான ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். And the second week, the Lord spoke to us about the blessings which come with the filling of the Lord. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று பயப்படாது இருக்கிற ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்தார். And the last week, the Lord spoke to us about fear not, O land, rejoice, for the Lord will do great things. He spoke to us. இந்த விசேஷித்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். And this day the Lord is giving us this promise that He will glorify you. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is a Lord who glorifies us and blesses us. நம் ஆராதனையில பாடின வண்ணமாக, Like we sang in the worship, நமக்கு எதற்காக மேன்மை கர்த்தர் படுத்துவாரு?
Why should the Lord glorify us? நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். He wants us to give us the fullness of abundance and bless us. வெற்றி மேல் வெற்றி தந்து உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். And the Lord will give us victory and glorify us. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்கும்படி கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். Your family members, relatives and friends will respect you and the Lord will bless you. பிறருக்கு நீயும் கடன் கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். And the Lord will glorify you that you will be able to lend to many people. இந்த நான்கு விதமான மேன்மை நமக்கு இருந்துட்டாலே போதும், உலகத்துல வேற ஒன்றும் தேவையில்லை. If we have this four kind of blessings and that's enough for us. நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். So the Lord is going to give us all the goodness. வெற்றியை நமக்கு தரப்போகிறார். He is going to give us victory. ஒரு கனத்தை நமக்கு தரப்போகிறார். He is going to give us honor. அநேகருக்கு கொடுக்கிறவளாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். He will make us to lend to many people. இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். And this day the Lord is promising that He will glorify us. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். So Lord is the Lord who is with us to glorify us and bless us. அவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? And for Him to glorify us, what we should do? நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Proverbs chapter 15 verse 33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. The fear of the Lord is the instruction of wisdom, and before honor is humility. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. Before honor is humility. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் நம்மை தாழ்த்த வேண்டியது அவசியம். So for the Lord to glorify us and honor us, we should humble ourselves. தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷருக்கு முன்பதாக நாம் இருக்கிற இடங்களிலே ஒரு தாழ்மையின் அனுபவம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். In the sight of God and the sight of man, wherever we are, we should have an experience of humbleness. சாலமன் சொல்றார், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. Solomon says that before honor is humility. யார் நம்மை தாழ்த்துகிறோமோ அவர்களுக்கு தான் கர்த்தர் மேன்மையை தருவார். So whoever humbles, the Lord will honor them. தாழ்த்துகிறவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன். For the Lord gives us grace to be humble. தாழ்த்துகிறவனை உயர்த்துகிற தேவன். The Lord who exalts the humble. தாழ்த்துகிறவனுக்கு மேன்மை தந்து ஆசீர்வதிக்கிறேன் என்று இந்த நாளில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். So the Lord also promises that He will glorify and honor the humble. தேவனுடைய மேன்மை, ஒரு உயர்வு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே காணப்பட வேண்டுமானால் நாம் முதலாவது நம்மை தாழ்த்துகிற அனுபவத்திலே காணப்பட வேண்டும். So for the Lord to glorify us and exalt us, first of all we should have an experience of humbling ourselves. ஸ்தோத்திரம். அடங்கி இருக்கிற அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். We should have an experience of submitting ourselves. வேதத்தில் நாம் படிக்கும்போது ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the Bible we read that for the Lord to exalt us in the right time, we should be under His hand, submit ourselves under His hand. அடங்கி இருக்கிற தாழ்த்தி காணப்படுகிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே காணப்பட வேண்டும். So for children of the Lord, we should have this submission and humbleness in us. எவ்வளவு நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோமோ அப்படியான மேன்மையை கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் தந்து நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். So how much ever we submit or humble ourselves before the presence of the Lord is able to bless us more. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்களுடைய பலமோ பராக்கிரமமோ அல்ல ஆண்டவரே, உம்முடைய தயவினாலே இந்த 8வது மாதம் 22வது நாள் வரையிலும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிட வேண்டியது அவசியம். So let us confess and submit ourselves before the presence of the Lord, that it's not our by power or our own might, but by His grace that He has brought us till now. உம்முடைய கிருபை மாத்திரமே எங்களை மட்டும் நடத்தி வந்திருக்கிறது. It is only His grace that has led us still here. நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை. We are not destroyed because it is of His ஆண்டவருடைய grace. கிருபையினால நம்மை இம்மட்டு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். Only by His grace we are led till now here. அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். So when we submit ourselves or humble ourselves in the present, He is able to glorify us. 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of First Chronicle chapter 29 verse 12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். Both riches and honor come of thee, and thou reignest over all, and in thy hand is power and might, and in thy hand is to make great and to give strength unto all.
எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். It is by your hand that you can make anyone great and you can strengthen anyone. எவரை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லவில்லை குறிப்பிட்டு யாரையும். The Bible does not say that particularly whom the Lord will make great. எவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். It says the Lord can exalt anybody. யாரை மேன்மைப்படுத்துவார் என்பதில் வசனத்தின்படி யார் இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். So whoever is according to the word of the Lord, then the Lord will exalt you. எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவராலே கூடும் என்பதை ஸ்தோத்திர வேதத்திலே நாம் படிக்கிறோம். So in this verse we read that the Lord can exalt anybody. ஐஸ்வரியமும் கனமும் அவராலே தான் வருகிறது. Both riches and honor come from him. ஐஸ்வரியமும் கனமும் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒன்றாக காணப்படுகிறது. And the riches and honor glorify us. தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தராக உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். So our Lord is a Lord who is with us to glorify us. கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு 4 நபர்களை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சுட்டி காண்பித்து கோடிட்டு காண்பித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். I would want to point out 4 people in the Bible whom the Lord has glorified and exalted them. ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். So let's turn to book of 2 Samuel chapter 23 verse 1. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், Now these be the last words of David. David the son of Jesse said, and the man who was raised up on high, the anointed of the God of Jacob, and the sweet psalmist of Israel said. மேன்மையாய் உயர்த்தப்பட்ட தாவீது. The man David who was raised up on high. கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார் என்று இந்த வேதத்திலே அவரே அதை குறித்து சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறதை நான் வாசிக்க முடியும். We read here Psalms David testifies how the Lord was the one who exalted him. ஆண்டவர் எப்படி அவரை மேன்மைப்படுத்தினார்? How did the Lord exalt and raise him அவருடைய up? குடும்பத்தின் நடுவிலே கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தினார். Amidst his family, among his family the Lord exalted him. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு, உன் குடும்பத்தின் மத்தியிலே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். So this morning those who are listening to the word of the Lord is saying that he will exalt you among your family. அவனுக்கு குடும்பத்தார் கொடுத்த வேலை மந்தைக்கு மேய்க்கிற ஆடுகளின் மேய்ப்பனாகவே குடும்பத்தார் அவனை வைத்திருந்தார்கள். In his family his job was to as a shepherd take care of the sheep in the family. ஸ்தோத்திரம். அவன் ஆடுகளின் பின்னே நடந்தவனை ஆட்டு மந்தை விட்டு எடுத்து கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திற்கென்று தம்முடைய ஜனங்களை விசாரிக்கிற ஒரு ராஜாவாக கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார் என்பதை வேதத்திலே நாம் படிக்கிறோம். We read in the Bible that he was tending to the sheep, he was following the sheep, and from the sheep court the Lord took him to be ruler over Israel. குடும்பத்தார் அவனுக்கு கொடுத்த வேலை அவனுக்கு இதுக்கு தான் லாயக்கானவன் என்று சொல்லி அவனை ஆடு மேய்க்கிறதற்காக வனாந்திரத்துக்கு அனுப்பினார்கள். And the family thought that he was only fit to take care of the sheep and sent him to tend the sheep only. அவனுடைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் எல்லாம் சவுலுடைய ராணுவத்தில் மிகப்பெரிய உயரிய பதவியில் அதிகாரிகளாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says that his elder brothers were big officials in the army. ஸ்தோத்திரம். ஆனால் இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆடு மேய்க்கிற வேலை. But his job was to take care of the sheep. எந்த குடும்பத்தார் அவனை ஒதுக்கினார்களோ அவனை உதாசீனப்படுத்தினார்களோ அந்த குடும்பத்தின் நடுவிலே கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்தினார். So among the family who thought him who did not take care of him, or among them the Lord exalted David. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், In the book of 1 Samuel chapter 16 verse 3 we read like this. அப்பொழுது சாமுவேல் தைல கும்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். It's the 13th verse. Then Samuel took the horn of oil and anointed him in the midst of his brethren, but the Spirit of the Lord came upon David from that day forward. So Samuel rose up and went to Ramah. சகோதரர் நடுவிலே தாவீதை அந்த ஊழியக்காரனுக்கு சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். Amidst his brethren the Lord exalted David. ஸ்தோத்திர. கர்த்தர் எந்த சகோதரர்கள் அவனை அலட்சியமாக
அவனை உதாசீனமாக நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியிலே இந்த தாவீதை மேன்மைப்படுத்தினார். So which brothers thought lightly of David, among them the Lord exalted David. அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் முதலாவது எங்க நம்மை மேன்மைப்படுத்துவார் என்றால், He is the Lord who glorifies us. Where He will glorify us? நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலே, நம்முடைய சகோதரர் மத்தியிலே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். So amidst the family, in the midst of brethren, the Lord will exalt us first. ஒன்று நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், In the book of 1 Chronicle chapter 14 verse 17 we read like this. அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகள் மேலும் வர பண்ணினார். And the fame of David went out into all lands, and the Lord brought the fear of him upon all nations. தேவன் அவனை மேன்மைப்படுத்தினதினாலே, Because the Lord exalted him, அவனுடைய கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமானது. the fame of David went into all the lands. அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வர பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is written that the Lord brought the fear of him upon all the nations. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தும் போது, When the Lord is going to exalt us, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை கண்டு பயப்படுகிற நிலையில ஒரு மேன்மையை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். the people around us will be afraid of us, and the Lord will give such an exaltation. நாம் இன்றைக்கு ஒருவேளை உலக பிரகாரமாக சகோதரர்களாலே, குடும்பத்தாலே உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். தேவன் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருக்கும் சொல்லுகிற காரியம், அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். So today our family or your brethren may take us lightly, but the Lord is saying that He is going to exalt you among your family members. சகோதரர் நடுவிலே தாவீதை மேன்மைப்படுத்தி கனம் பண்ணி இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின தேவன் இன்றைக்கு உங்களை என்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். So the Lord who exalted David and anointed him among his brethren, He is saying that He is going to exalt you. அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். He is a Lord who is going to exalt and glorify us. யோசேப்புடைய வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். We know the life of Joseph. அவனை சகோதரர்கள் பகைத்தார்கள், கொலை செய்யும்படியான ஒரு வெறுப்பு அவன் மேல் அவர்களுக்கு காணப்பட்டது. His brethren hated him and they wanted to kill him. ஆனால் ஆண்டவர் அவனை அதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. But the Lord did not allow it. சோதரன் அவனை அவர்கள் கையிலிருந்து பாதுகாத்து அவனை எகிப்து தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். The Lord protected him and took him to Egypt. அந்த இடத்துல போன இடத்துல பிரச்சனை வந்தது, அவன் சிறைச்சாலைக்கு போய்விட்டான். And there was problem there and he was put in prison. ஆனா எல்லா இடத்திலும் கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. But the Bible says in all the places the grace of the Lord was with him. கர்த்தர் அவன் மேல கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். The Bible says the Lord was graceful unto him and he found mercy with the keeper of the prison. தேவனுடைய கிருபை அவனோடு கூட இருந்ததனால காண்கிற எல்லா மனுஷர் கண்களிலும் அவனுக்கு இரக்கம் தயவை கர்த்தர் கிடைக்க பண்ணினார். Because the grace of the Lord was with him, he found grace in the sight of all the people around him. எல்லா போன இடங்களில் எல்லாம் அவனுக்கு ஒரு தயவை கர்த்தர் கிடைக்க பண்ணினார். And wherever he went, he found favor with people. ஏற்ற நேரம் வந்தது. And the right time came. அந்த நேரத்தில் கர்த்தர் சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு அவனை கொண்டு வந்தார். And the Lord brought him from prison to the palace. எந்த சகோதரனை பகைத்தார்களோ, வெறுத்தார்களோ, ஒதுக்கினார்களோ, அவனை கொலை செய்யும்படி ஏவுதல் கொண்டார்களோ, அந்த சகோதரர் வந்து அவனை வணங்குகிற நிலைமையிலே ஒரு மேன்மையை யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know that the brethren who hated him and wanted to kill him, the Lord made them to come down and bow down before Joseph. இன்னைக்கு நம்ம நெருக்கத்தோடு சிறையிருப்பின் அனுபவத்தில் நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கலங்க வேண்டாம். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவராய் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். So today we might be all kind of oppression and depressed, but the Lord who has promised will fulfill his promise today. யோசேப்பை மேன்மைப்படுத்தினவர் உங்களை என்னை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். The Lord who exalted Joseph is able to exalt you and me. யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உங்களை என்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். The Lord who glorified Joseph is able to glorify you and me. தரிசனங்களை கொடுத்தவர் தரிசனங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். The Lord who gave us visions will fulfill those visions. குடும்பத்தின் மத்தியிலே தாவீதை மேன்மைப்படுத்தின கர்த்தர் உங்களை என்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. The Lord who exalted David among his family will bless you and me. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். The second one point we read here. ஸ்தோத்திரம். யோசுவா சரித்திரம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். Let's turn to book of Joshua chapter 3 verse 7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். And the Lord said unto Joshua,
This day will I begin to magnify thee in the sight of all Israel, that they may know that as I was with Moses, so I will be with thee. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். I will magnify thee in the sight of all the people. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said to Joshua that in the sight of all Israel I will magnify thee. முதலாவது குடும்பத்தின் மத்தியிலே ஒரு மேன்மை. So the first thing the Lord is going to இரண்டாவது இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில பறிக்கும்போது அவரோடு இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு மேன்மையை கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்கு பண்ணுகிறார். So the second point is Joshua is going to be magnified among his people. இந்த பகுதியை நாம் அறிந்திருக்கிறோம், அதை அநேக முறை வாசித்திருக்கிறோம். We know this passage, we read this passage many இஸ்ரவேல் times. ஜனங்கள் யோர்தானை கடந்து அப்புறமாக அவர்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. The people of Israel have to cross Jordan and go to the other side. யோர்தான் கரை புரண்டு வெள்ளம் ஓடினது என்று வாசிக்கிறோம். And we read Jordan was flooded. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யோசுவா ஜனங்களை நடத்தி கொண்டு போக வேண்டிய ஒரு பொறுப்பில் அவர் காணப்பட்டார். In such a situation Joshua was supposed to lead this people. ஸ்தோத்திரம். அவர் எப்படி அவர்களை நடத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கும்போது How did he lead this people? 5ஆம் வசனத்திலே நாம் இப்படியே வாசிக்கிறோம். யோசுவா 3:5 வாசியுங்கள். In the third chapter 5th verse we read like this. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். And Joshua said unto the people, sanctify yourselves, for tomorrow the Lord will do wonders among you. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று ஜனங்களை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறவராய் இந்த யோசுவா காணப்பட்டார். Joshua said that to sanctify the people, so that he won't lead the people towards sanctification. அவர்கள் பரிசுத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்பது யோசுவாவுடைய விருப்பமாக, வாஞ்சையாக, ஜெபமாக இது காணப்பட்டது. So Joshua prayer and desire was that they should be sanctified and holy. தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டியது அவசியம். So children of the Lord, there should be some holiness inside us. நாம் இருக்கிற இடத்திலே, வேலை ஸ்தலத்திலே, ஊழியங்களிலே, வியாபாரங்களிலே மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு நமக்குள்ளே ஒரு பரிசுத்த ஜீவியம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So children of the Lord, wherever we are in our job, in the ministry or the business, the Lord expects us to be holy in the sight of all the people. பரிசுத்தம் பண்ணி கொண்டவர்களாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய மத்தியிலே அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். So when we sanctify ourselves, the Lord is able to do wonders and miracles among us. ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களை முன்னாலே கடந்து போய் அந்த ஸ்தோத்திரம் ஆற்றுக்கு நடுவில் யோர்தான் நதியில் அவர்களை போய் நிற்க பண்ணினார். அந்த யோர்தான் பிரிந்து ஒதுங்கி அவர்களுக்கு வழிவிட்டது என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். We read in the Bible that the priest carried the ark of the covenant and went and stood in the midst of Jordan, and the Jordan was split and the river Jordan stopped flowing. யோசுவா 3:17 இந்த சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். We can read it this incident in Joshua chapter 3 verse 17. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். And the priests that bore the ark of the covenant of the Lord stood firm on dry ground in the midst of Jordan, and all the Israelites passed over on dry ground until all the people were passed clean over Jordan. இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். And all Israelites passed over on dry ground and they were able to cross the Jordan. முந்தின வசனங்களில் படிக்கும்போது யோர்தான் கரை புரண்டு ஓடின ஸ்தோத்திரம் காரியத்தை நாம் வாசிக்க முடியும். In the previous verse we read that the Jordan overflowed the banks. அவர்கள் பரிசுத்தத்தோடு கூட யோசுவாவுடைய தலைமையில அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அவருடைய கால் பட்ட உடனே கர்த்தர் அந்த தண்ணீரை குவிந்து நிற்கும்படி செய்தார். And when the people sanctified themselves and the priest touched the feet of the priest touched the Jordan, the Lord stopped the river to flow. யோசுவாவின் வாயினாலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பரிசுத்தம் பண்ணி கொண்டவர்களாய் அவர்கள் காணப்படும்போது தேவன் அந்த அற்புதத்தை அந்த இடத்திலே கர்த்தர் நிறைவேற்றினார். So as Joshua said the people to sanctify themselves, the Lord did that wonder in that place. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தடைப்பட்டிருக்கிற நன்மையான
மேன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணி அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். So children of the Lord, when you sanctify yourselves, and the Lord will also remove all the obstacles in our family and bless us. இன்னைக்கு யோர்தானை போல அநேக நெருக்கங்கள் தடைகள் புரட்டி போடப்படுகிற காரியங்களுக்கு நேராக நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். Today we may be in a situation like Jordan where there are many obstacles in our life. யோசுவாவின் தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். The Lord of Joshua is with you and me. உங்களை நீங்களும் நானும் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது யோசுவாவோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்த அற்புதங்களை செய்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். So when we are able to sanctify ourselves like Joshua said, and then the Lord who was with Joshua is able to bless you and me. கரை புரண்டு ஓடின யோர்தானை குவிந்து நிற்கும்படி செய்த தேவன் நமக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்களை ஒதுங்கி நிற்கும்படி செய்து நமக்கு வழிவிட்டு அனுப்புவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். So the Lord who was able to stop the Jordan from flowing is able to remove all the obstacles in our life which are hindering us. யோசுவாவை இஸ்ரவேலருக்கு முன்பதாக கனம் பண்ணின மேன்மைப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னையும் மேன்மைப்படுத்தி நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். So the Lord who magnified Joshua in the sight of Israel is able to magnify you and me and lead us. யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், when we read Joshua chapter 4 verse 14, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். On that day the Lord magnified Joshua in the sight of all Israel, and they feared him as they feared Moses all the days of his life. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். On that day the Lord magnified Joshua in the sight of all Israel. அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுக்கு பயந்திருந்தார்கள். And till he was alive they feared him. கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்தினார், அவனுக்கு தேவ ஜனங்கள் பயந்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். We read in the Bible, the Lord exalted David and the people feared him. யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தும் பொழுது அவனோடு இருந்த ஜனங்கள் அவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவனுக்கு பயந்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். And we read when the Lord exalted Joshua, the people around him were afraid of him, feared him till he was கர்த்தர் alive. நம்மை மேன்மைப்படுத்தும் போது நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை கண்டு பயந்து காணப்படுவார்கள். So when the Lord is going to exalt us, the people around us will, when they see us, will fear us. தேவனுடைய மகனாகிய இந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினதுக்கு காரணம் அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான். The Lord exalted David because he was a man after his own heart. ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். And the Lord testified about David that he will do his will. அதனால தான் கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்தினார். That's why the Lord glorified இந்த David. யோசுவாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தத்திற்கு முதலிடம் கொடுத்தாரு. எல்லாரையும் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும்படி உற்சாகப்படுத்தினார். அற்புதம் நடந்தது. தேவனுடைய மேன்மை யோசுவாவுக்கு கடந்து வந்தது. And when we see Joshua wanted the people to sanctify, and he led the people to sanctification. That's why the Lord magnified. பரிசுத்தத்தோடு நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அற்புதங்களையும் மேன்மையின் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்குள்ள எனக்குள்ளே கர்த்தர் செய்வார். So when we sanctify ourselves, the Lord will glorify us and do wonders in our life. மூன்றாவது ஒரு மேன்மையை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். And I want you to tell another example about where the Lord உபாகமத்தின் glorified. புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Deuteronomy chapter 28 verse 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். And it shall come to pass, if thou shalt hearken diligently unto the voice of the Lord thy God, to observe and to do all his commandments which I command thee this day, the Lord thy God will set thee on high above all nations of the earth. அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். If thou shalt hearken diligently unto the voice of the Lord thy God, the Lord will exalt you or set you high above all the nations of the earth. ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைக்கிறதற்கு, நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அவருக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். So for the Lord to exalt us or glorify us, we have to hearken diligently unto the voice of the Lord. உண்மையாய் செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். So we should have this experience of
hearkening diligently to the voice of the Lord. ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது சகல ஜாதிகளிலும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற உயர்த்துகிற கனம் பண்ணுகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். So when we listen to the voice of the Lord, he is able to exalt us among all the nations of the earth. ஸ்தோத்திரம். நேஷன் தேசங்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் ஜாதிகள் என்று சொல்லப்பட்ட காரியம் தேசங்களின் மத்தியில கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவாராக. In the English translation we read it as nations, and among the nations the Lord will exalt you. கர்த்தர் நம்மை தேசங்களின் நடுவிலே ஒரு மேன்மையின் ஆசீர்வாதங்களை தருவார். So the Lord is able to give you an exaltation among the nations. முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் உண்மையாய் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவத்தில் நாம் காணப்பட வேண்டும். So first thing, we should have an experience of hearkening diligently into the voice of the ஆண்டவர் Lord. எப்படிப்பட்ட மேன்மையை நமக்கு தருவாரு? What kind of exaltation the Lord can give you? உபாகமம் 28:2 நாம் வாசிப்போமானால், When we read Deuteronomy chapter 28 verse 2, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். and all these blessings shall come on thee and overtake thee if thou shalt hearken unto the voice of the Lord thy God. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். If you hearken unto the voice of the Lord, all this blessing shall come upon thee. ஆண்டவர் எப்படிப்பட்ட மேன்மை தருவார் என்பதை கீழே உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். And what kind of blessings the Lord will give you, you can read the following verses and learn from that. முதலாவது 14 வசனங்களிலே ஆண்டவர் நமக்கு தருகிற மேன்மையின் ஆசீர்வாதங்கள் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. So till the 14 verses we read about the exaltation the Lord will give you. ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளாகி இருக்கிற நமக்குள்ளே இது காணப்பட வேண்டும். So we should, children of the Lord, we should have an experience of hearkening diligently in the voice of the Lord. ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். So we should listen diligently into the voice of the Lord. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட கூடாது. It's not just listening with one ear and leaving it in the next ear. உண்மையாய் செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். So we should diligently listen to the voice of the Lord. ரெண்டு வாலிபர்கள் ஆலயத்துக்கு போனார்களாம். Two youth went to the church. ஒருவன் கிறிஸ்தவர் அல்லாத ஒருவன். One youth was not a Christian. ஸ்தோத்திரம். அவனுடைய நண்பனுடைய வற்புறுத்தலினால அவன் ஆலயத்துக்கு போனான். Because of his friend's persuasion, he went to the church. ஸ்தோத்திரம். போகும்போது சொன்னான், அந்த வர்றா நான் காது ரெண்டையும் மூடிக்கொள்வேன், அங்க இருக்கிறது எதையும் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன் என்று சொல்லி உள்ளே போனான். So he told his friend that I will just close my ears and I will not listen to anything there. ஸ்தோத்திரம். அங்க போய் செய்தி வேலை நடந்தது. கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல இருந்து கடந்து போனது. And there it was the time of a message and the word of the Lord was preached in the altar. திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு கையை உதற வேண்டிய ஒரு நிலைமை, ஒரு கையை எடுத்துட்டான் காதுல இருந்து. And he had to remove his hand and shake it, so he removed one hand from the ear. ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல கர்த்தருடைய ஊழியக்காரர் வார்த்தை சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். So at the time the pastor is preaching like this, that those who have ears listen to the word of God. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னாரு. He said those who have ears listen. உடனே அந்த வாலிபனுக்கு, நான் தான் காதுள்ளவனாச்சே, நான் ஏன் காதை மூடணும்னு கையை எடுத்துட்டாரு. So immediately the youth thought, I have ears, why should I shut my ears? இந்த இடத்துல இருந்து கடந்து போன வார்த்தை அவரோடு கூட பேசினது. So the word of the Lord spoke to him. அவர் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார். And he started listening to the word of the Lord. ஆண்டவர் அந்த நாளில் அவரை ரட்சித்து பெரிய ஊழியக்காரனாய் மாற்றினார். And the Lord saved him on that day. He became a தேவ great பிள்ளைகளா minister. இருக்கிற நீங்களும் நானும் உண்மையாய் செவி கொடுக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். So children of the Lord, we should diligently listen to the voice of the Lord. எங்கேயோ ஸ்தோத்திரம் மனதை பறக்க விட்டு விட்டு உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்க கூடாது. It's not just our heart should be somewhere and then we listen to the Lord. உண்மையாய் தேவனுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு அனுபவத்தோடு கூட நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். So we should have diligently and listen to the voice of the Lord. உபாகமம் 28:14 வசனத்தில் நான் வாசிப்போமானால், In the same chapter, Deuteronomy 28 verse 14, we read like this. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். And thou shalt not go aside from any of these words which I command thee this day, to the right hand or to the left hand, to go after other gods to serve them. Then the Lord will make you the head and not the tail. நீ செவி கொடுத்து வந்தால்
கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். And in this following verse we read, if you are going to listen to the voice of the Lord will make you the head and not the tail. தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் தேவனுக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் காணப்பட வேண்டியது அவசியம். So children of the Lord, we should hearken and listen to the voice of the Lord. ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்கும்போது தேவன் சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மைப்படுத்துகிற, உயர்த்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். So if we hearken diligently into the voice of the Lord is able to exalt you among all the nations of the earth. உபாகமத்தின் புத்தகம் 26 அதிகாரம் 19 வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, and in Deuteronomy chapter 26 verse 19 we read like this, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். and to make thee high above all nations which he hath made, in praise and in name and in honor, and that thou mayest be a holy people unto the Lord thy God, as he hath spoken. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். Among all the nations and which I have created, I will make your name in praise, and in name and honor I will exalt you. சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் எப்படி மேன்மைப்படுத்த போகிறார்? And among all the nations he is going to exalt you. How is he going to exalt you? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். In praise and in name and in honor he is going to exalt you. ஒரு புகழ்ச்சி, ஒரு கீர்த்தி, ஒரு மகிமையும், ஒரு மேன்மையின் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்குள்ளே தந்து நம்மை நடத்த போகிறார். So the Lord has give you a exaltation in praise and in name and in honor. அவருக்கென்று பரிசுத்த ஜனமாய் நம்மை கர்த்தர் மாற்றி நடத்துவார். And the Lord is going to make you a holy people unto him and lead you. தாவீதை குடும்பத்தின் மத்தியிலே கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். The Lord exalted David among his family. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவர் காணப்பட்டதினால, because he was a man after his own heart. யோசுவாவை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார். The Lord exalted Joshua among the people of Israel. அவன் அநேகரை இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தினதினாலே கர்த்தர் அவனை ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார். Because he led the people of Israel towards sanctification, the Lord magnified him. சகல ஜாதிகளிலும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் என்று இந்த மூன்றாவது குறிப்பிலே படித்தோம். In this third point we saw that the Lord is going to exalt you among all the nations. எப்பொழுது கர்த்தர் நம்மை சகல ஜாதிகளிலும் மேன்மைப்படுத்துவார்? When he will exalt us among all the nations. உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படும்போது, when we hearken diligently into his voice. உண்மையாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். So we should have this experience of hearkening diligently into the voice of the Lord. எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மேல் வந்து நமக்கு பலிக்கும். All the blessings shall come upon us. உன்னை வாலாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார். The Lord will make you the head நீ and not the tail. கீழாகாமல் மேலாவாய். You shall be always be in the up and not down. கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். In praise and name and in honor he will exalt you. கடைசியாக ஒரு மேன்மையை நான் சொல்லி முடிக்கிறேன். The last point where the Lord glorifies, I will tell you. எஸ்தர் சரித்திரம் 10 அதிகாரம் 2வது வசனம். Let's turn to the book of Esther chapter 10 verse 2. வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் வித்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதி இருக்கிறது. And all the acts of his power and of his might and the declaration of the greatness of Mordecai, whereunto the king advanced him, are they not written in the book of the chronicles of the kings of Media and Persia? ஸ்தோத்திரம். மொர்தெகாயினுடைய மேன்மை. What is the exaltation of Mordecai? மொர்தெகாயினுடைய மேன்மைக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். I want to give a heading for this greatness of Mordecai. சிறுமையிலே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். He was very lowly and at the time the Lord exalted him. இந்த சரித்திரத்திலே மொர்தெகாயை குறித்து நாம் வாசிக்கும்போது, in this chapter, in the book we read about Mordecai. ஸ்தோத்திரம். அரண்மனை வாசலிலே இருந்த அவர் தன்னை தாழ்த்தி வெளியே ஒரு ஸ்தோத்திர காவல்காரன போல் அவர் காணப்பட்டார். He was sitting always at the gate of the palace. He humbled himself. He was like a security there. ஸ்தோத்திரம். அவர் வாசலில் இருந்தாலும்
தனக்கு ராஜாவாக இருக்கிற அந்த ராஜாவுக்கு உண்மை உள்ளவராக, ராஜாவை கனம் பண்ணுகிறவராக அவர் காணப்பட்டார். Though he was sitting at the gate, but he honored the king and he was faithful to the king. ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை. Today it's not that where we are. நாம் ஒருவேளை சிறுமையில அடிமைப்பட்டு ஸ்தோத்திரம் நெருக்கப்படுகிற நிலைமையில நாம் காணப்படலாம். Today we might be lowly, we might be oppressed and enslaved. இருக்கிற இடத்திலே ராஜாவாகிய நம்ம ஆண்டவருக்கு நீங்கள் நானும் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். And wherever we are, if we are honest and faithful and sincere to the Lord our God. துஷ்ட ஆமானாலே ஸ்தோத்திர யூத ஜனங்களுக்கு பிரச்சனை வந்தபோது எஸ்தரையும் அவனோடு கூட இருக்கிறவர்களையும் ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்தினவர் இந்த மொர்தெகாய். So when the Jewish people were in danger due to Haman, and Mordecai encouraged Esther and the people to pray. எஸ்தர் இடத்துல அவர் சொல்லி அனுப்புற காரியம், இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கிறதுக்கு காரணம் யூத ஜனங்களுக்காக நீ ராஜாவின் இடத்துல பேச வேண்டும் என்று அவளை உற்சாகப்படுத்தினதை வேதத்தில் நாம் படிக்கிறோம். We know that Mordecai encouraged Esther that the God had kept you there so that you should speak for the people of the Jewish people to the king. அப்பதான் எஸ்தர் சொல்றா, நீங்கள் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் 3 நாள் உபவாசம் பண்ணுகிறோம், கட்டளை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று அவள் அறிக்கையிட்டதை வேதத்தில் நாம் படிக்கிறோம். And we read in the Bible, Esther said that you pray for me, fast and pray, me and my people will fast and pray, my maids will pray, and then beyond the king's commandment I will go to the king, and if I have to die I will die. சோத்ரம். மொர்தெகாய் ரெட்டொடுத்தி கொண்டு காணப்பட்டதை எஸ்தர் கண்டாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And we read in the Bible, Esther saw Mordecai was in sackcloth. ஸ்தோத்திரம். அவன் தன்னை தாழ்த்துகிற ஒரு நல்ல ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவனாக அவன் காணப்பட்டான். He was a person who humbled himself and he was very good in prayer. ஜெபத்திற்கு ஒரு மாதிரியாக அவன் காணப்பட்டான். He was an example of a prayerful person. அநேகரை ஜெபிக்கிறதற்கு உற்சாகப்படுத்துகிறவனாக அவன் காணப்பட்டான். He encouraged many people to pray. அவன் ஸ்தோத்திரம் அரண்மனை வாசல்ல இருந்தாலும் தேவன் தனக்கு கொடுத்த ராஜாவுக்கு உண்மை உள்ளவனாக அவன் காணப்பட்டான். Though he was sitting at the gate, he was sincere and faithful to the king. பிரதானிகள் ராஜாவுக்கு எதிராக எழும்பினதை கண்டுபிடித்து சொல்லி ராஜாவுடைய உயிரை பாதுகாக்கிற ஒரு நல்ல பாதுகாவலனாக இந்த மொர்தெகாய் காணப்பட்டான். So when the people tried to kill the king, he warned the king and he saved the king. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ராஜாவுக்கு உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். So you and me should be faithful to the king. ராஜாவை காக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். We should be a protector for the king. அதிகாரமுள்ள ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். So we should pray for the people in authority. எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ஸ்தோத்திரங்களை, ஜெபங்களை பண்ண வேண்டும் என்று பவுலடியார் தீமோத்தேயுக்கு சொல்லி இருக்கிற அனுபவம் உங்களுடைய என்னுடைய அனுபவமாய் மாற வேண்டும். So like Apostle Paul told Timothy, we should have an experience of praying for all the people in the land. அவன் சிறுமையில் இருந்து ஒரு மேன்மைக்குள்ளாக கடந்து போனதை வேதத்தில் நாம் படிக்கிறோம். So we read here he was in a lowly position and he was exalted. ஏன் ஆண்டவர் மொர்தெகாயை மேன்மைப்படுத்துகிறார்? Why the Lord glorified Mordecai? அவனுக்குள்ள இருந்த தாழ்மை ராஜாவுக்கு உண்மை உள்ளவனாக அவன் காணப்பட்டான். Because of his humility and he was very faithful to the king. அவன் ஜெபிக்கிறவனாக, ஜெபத்திற்கு மாதிரியாக அவன் காணப்பட்டான். He was a man of prayer and he was an example for that. அநேகரை ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்துகிற ஸ்தோத்திர யூத ஜனங்களுக்காக போராடுகிற ஒரு நல்ல உற்சாகமான வார்த்தைகளை கொடுக்கிறவனாக அவன் காணப்பட்டான். So he was a person who encouraged many people to pray and he encouraged the people of Israel. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? How are we today? ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியம், சபை ஆராதனைகளிலே இன்னைக்கு அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவ பிள்ளைகள் ஜெபத்துக்கு வருவதற்கு மிக மிக வருத்தத்தோடு கூட காணப்படுகிறீர்கள். So today, though the church is in lock, but the children of the Lord, the believers do not have that encouragement to pray. ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு யாரும் வர முடியல. For 1 hour people are not able to pray. எப்படி கொரோனா தேசத்தை விட்டு போகும்? How will this corona leave the எப்படி nation? தேசத்துல சமாதானமும் அமைதலும் வரும்? How the nation will be at peace? எப்பொழுது தேசத்துல ஒரு செழிப்பை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார்? When can the Lord bless the nation? நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்கிறேன் என்று நாம் ஒருவரும் காணப்படக்கூடாது. We should not think that I am in a good position, it's enough, and we should not be like that. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். Today you and me are seeing what is happening in Afghanistan. தலிபான்களாலே அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை செய்தித்தாளிலும் தோத்திரம் அநேக தொலைக்காட்சி காரியங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். We read in the news and media that how many of the Christian organizations are affected by this Taliban. சோதரன், நீங்களும் நான் அதற்காக ஜெபிக்கிறோமா? Are we praying for that? அநேக கிறிஸ்தவர்கள் அங்க இருக்கிறாங்க, வெளியே வர முடியாத நிலைமையில
அநேக நம்முடைய தேசத்தின் இந்திய ஜனங்கள் அந்த இடத்துல அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். Many of the Christians are there and many of our Indians are there. They are not able to come out of the nation. யூத ஜனங்களுக்கு பிரச்சனை நெருக்கம் வந்தது என்று கேள்விப்பட்ட உடனே மொர்தெகாய் ஸ்தோத்திரம் ரெட்டுடுத்தி அவன் தன்னை தாழ்த்தி காணப்பட்டதை வேதத்தில் நாம் படிக்கிறோம். We read in the Bible when the Jewish people were affected, Mordecai immediately put on sackcloth and fasted for them. எஸ்தருக்கு சொல்லி அனுப்பி ராஜாவை நீ சந்திக்க வேண்டும், ஜனங்களுக்காக நீ பேச வேண்டும், இதற்காகவே ராஜ மேன்மை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவளை உற்சாகப்படுத்தினதை வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். We read in the Bible that he encouraged Esther to meet the king and he told her that you are kept in this position for that only. நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டிய நாட்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So the Lord is saying that these days are we have to pray in the presence of the Lord. அநேகருக்கு இப்படிப்பட்டதான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை, சபைகளில் வாய்ப்புகள் இல்லை. To many this opportunity is given, even the church there's no opportunities like that. அநேகருக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பை கிருபையாய் கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். And by the grace the Lord has given that opportunity to our church. நீங்களும் நானும் தேசத்தின் எழுப்புதலுக்காக, ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, சுகத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். You and me should pray for the revival in the nation, for the salvation and deliverance in the nation. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு பாவத்தை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் அதை கேட்டு பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We read in the Bible that people who are called by my name turn away from their sins and wicked ways and humble themselves, the Lord is able to bless the nation. கர்த்தர் தேசத்திலே க்ஷேமத்தை சுகத்தை கொடுக்கிறதற்கு அவர் நாமம் தரிக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So the Lord is saying for the Lord to bless the nation and command a healing in the nation. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதற்கு கடந்து வாருங்கள். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேசத்திலே க்ஷேமத்தை, விடுதலை, சுகத்தை தருவார். So today you submit yourself to the Lord and submit to the prayer in the presence of the Lord will heal the land. ஐயோ நானே சிறுமையா இருக்கிறேன், நானே ஒண்ணு இல்லாம இருக்கிறேன், நானே பலவீனமா இருக்கிறேன், நானே குறைவுள்ளவனா இருக்கிறேன் என்று குறைவுகளை பெரிதாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். So do not say, complain that I am in a low position, I am not having anything. Just do not complain always. இந்த மொர்தெகாய் அரண்மனையின் வாசல்ல இருந்தவன் தான். So Mordecai, remember, he was the gate of the palace. அவன் அரண்மனைக்குள்ள இருந்தவன் இல்ல, பெரிய மாட மாளிகையில் இருந்தவன் அல்ல. He was not living in a big mansion or inside palaces. இந்த சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் அரண்மனை வாசலிலே சிறுமையிலே காணப்பட்டவன் தான். You read this book, you will find that Mordecai was in a lowly state in the gate of the palace. ஆனாலும் தன்னுடைய குலத்தாரை குறித்த ஒரு பாரம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. But he had a burden for his people. யூத ஜனங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்தது என்று சொன்ன உடனே அவன் தன்னை தாழ்த்தினதை வேதத்தில் நாம் படிக்கிறோம். We read in the Bible when the Jewish people were oppressed, he felt for them. தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஸ்தோத்திரம் அந்த ஒரு தாகம் காணப்பட வேண்டும். So children of the Lord, we should have such a desire and thirst in us. ஸ்தோத்திர கர்த்தர் யூத ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்ததோடு நிறுத்தவில்லை. The Lord does not just give a deliverance for the Jewish people. மொர்தெகாயை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், கனம் பண்ணினார் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். We read in the Bible that the Lord exalted and glorified Mordecai also. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் இருக்கிற நிலைமையில கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். So children of the Lord, wherever we are, if we are faithful to the Lord is able to exalt us. ஜெபிக்கிற ஒரு நல்ல அனுபவத்திலே அநேகரை ஜெபத்துக்கு நேராய் நடத்துகிற, உற்சாகப்படுத்துகிற, ஜெபத்துக்கு சாட்சியாய் காணப்படுகிற அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். So if we have an experience of prayer and encouraging others to prayer, the Lord can exalt us. எஸ்தர் சரித்திரம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். Let's read book of Esther chapter 9 verse 4. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். And Mordecai was great in the king's house, and his fame went out throughout all the provinces. For this man Mordecai waxed greater and greater. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையிலே பெரியவனாய் இருந்தான். அவருடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. And Mordecai was great in the king's house, and his fame went out through all the land. அவன் மென்மேலும் பெரியவனானான். And he became greater and greater. ஒரு மேன்மையின் ஆசீர்வாதத்தை மொர்தெகாய்க்கு கர்த்தர் கொடுத்தார். So the Lord exalted him and glorified him. அவன் சிறுமையிலே தேவனுக்கு உண்மையா இருந்தான், ராஜாவுக்கு உண்மையா இருந்தான்,
செபிக்கிற ஒரு அனுபவத்தில் காணப்பட்டான். So when he was lowly, he was faithful to the Lord and he prayed well. தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய சிறுமையில நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க பிரயாசப்படுவோம். So children of the Lord, when we are in low position, we should also be faithful to the Lord. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ராஜாக்களுக்கு உண்மையாக இருக்க பிரயாசப்படுவோம். So let us be faithful to the bosses and kings the Lord has given us. நம்முடைய ஜனங்கள் தம்முடைய சொந்த இனத்தை குறித்து தானே ஒரு பாரம், ஒரு தாகம், அவருடைய ரட்சிப்புக்கு வேண்டிய காரியங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். So we should have this burden for the people in our nation, and we should have the thirst for their salvation. ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். The Lord is a Lord who glorifies us. நம்முடைய ஒவ்வொரு ஸ்தோத்திரம் சாட்சியை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். The Lord is looking at our life, our testimony. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். How we are, the Lord is looking at us. தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். The Lord glorified David. அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். Because he was a man after the Lord's heart. கர்த்தருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்தான் என்று கர்த்தரே சாட்சி கொடுத்தார். The Lord says that he did everything according to his will. யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். The Lord exalted Joshua in the sight of the people of Israel. அவன் பரிசுத்தமுள்ளவனாக அனைவரையும் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறவனாய் அவன் காணப்பட்டான். Because he was very holy and wanted all his people to sanctify themselves. சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். The Lord says, I will exalt you among all the nations. உண்மையாய் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படும்போது சகல ஜாதிகளிலும் தேசங்களிலும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி நடத்த வல்லவராய் இருக்கிறார். But when we hearken diligently in the voice of the Lord will exalt you among all the nations. அவருக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவத்தில் நாம் கடந்து வர வேண்டும். So we should have an experience of listening to his voice. கடைசியாக மொர்தெகாயை கர்த்தர் கனம் பண்ணினார், மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார். Finally, the Lord also gave a greatness to Mordecai and exalted him. சிறுமையில உண்மை உள்ளவனாய் இருந்தான். Because in his low position he was honest and faithful to the Lord. சிறுமையில ஒரு ஜெபிக்கிற அனுபவத்தோடு கூட இருந்தான். When he was low, he prayed to the Lord. அநேகருக்கு ஜெபத்திற்கு ஒரு நல்ல சாட்சி உள்ள ஒரு ஜீவன் செய்கிறவனாய் காணப்பட்டான். He was an example for many people, man of prayer. எல்லாரையும் ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறவனாக அவன் காணப்பட்டான். He was encouraging everybody to pray. வேதம் சொல்லுகிறது ராஜாவின் அரண்மனையில அவன் பெரியவனாய் இருந்தான். So Bible says in this palace he was very great in the king's house. அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. And his fame went throughout all the provinces. அவன் மென்மேலும் பெரியவனானான். And he waxed greater and greater. எல்லா மேன்மைக்கும் காரணம் அவனுக்குள்ள இருந்த தாழ்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And all this exaltation and greatness is due to his humility. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. Before honor is humility. தன்னை தாழ்த்தினான், ராஜாவுக்கு முன்னால தாழ்த்தினான், ஜனங்களுக்கு முன்னால தாழ்த்தினான், வாசற்படியில தங்கியிருப்பதையே நாடினான். He humbled himself before the king, before this people. He was only at the gate of the palace. கர்த்தருடைய வாக்குத்தத்தம், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். And the promise of the Lord is, I will glorify you. அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். He is a Lord who glorifies us. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவருடைய கரத்தினால் ஆகும். He is able to, it is in his hand to exalt anybody. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. And before honor is humility. தாவீதை போல நம்மை தாழ்த்துவோம். Let us humble ourselves like David. யோசுவாவை போல தாழ்த்துவோம். Like Joshua, let us humble தேவ ourselves. பிள்ளைகளாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற நிலைமையில் நம்மை தாழ்த்துவோம். Let us humble and listen to the voice of the Lord. மொர்தெகாயை போல ஸ்தோத்திர தேவனுக்கு முன்னால் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துவார். Let us like Mordecai submit ourselves to the Lord and pray to him. The Lord is able to bless us. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let's bow down our heads and look to the presence of the Lord. ஆண்டவரே, தாவீதை மேன்மைப்படுத்தின தேவன். Lord, you exalted David. யோசுவாவை மேன்மைப்படுத்தின தேவன். You glorified Joshua. இஸ்ரவேல் ஜனங்களை மேன்மைப்படுத்தின தேவன். You glorified the people of Israel. ஆண்டவரே, மொர்தெகாயை மேன்மைப்படுத்தின தேவன். You glorified Mordecai. எங்களை நீர் இம்மட்டும் மேன்மைப்படுத்தி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Till now you are glorified as எங்களை Lord. தொடர்ந்து எங்களை மேன்மைப்படுத்தி கர்த்தர் நடத்துங்க. Continue to glorify us and lead எங்களை us, Lord. மேன்மைப்படுத்தி கர்த்தர் நீர் நடத்தும்படி Lord, you exalt us and lead உம்முடைய us, Lord. சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். We surrender ourselves to you, உம்முடைய Lord. சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். We surrender ourselves to உம்முடைய you, Lord. சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender in your presence, தேவன் Lord. நீர் எங்களை மேன்மைப்படுத்துகிறது. Lord, you glorify us, எங்களுடைய Lord. குடும்பத்தின் மத்தியில் எங்களை மேன்மைப்படுத்துகிறவர். Amidst of
family you exalt us, நாங்கள் Lord. வசிக்கிற பகுதியிலே சகல ஜனங்களுக்கு முன்னால் எங்களை மேன்மைப்படுத்துகிறவர். In our territory, among the people you will exalt us, நாங்கள் Lord. செவி கொடுக்கும்போது சகல ஜாதிகளில் எங்களை மேன்மைப்படுத்துகிறவர். When we hearken unto you, you will exalt us among the nations, Lord. ஸ்தோத்திரம். மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினது போல எங்களையும் நாங்கள் இருக்கிற சிறுமையிலிருந்து ஒரு மேன்மையின்குள்ளாக நீர் எங்களை நடத்தும்படி இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். Like you exalted Mordecai in his low state, similarly you exalt us when in our lowest state, Lord. எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you, Lord, for being with us to glorify us, எங்களை Lord. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We humble ourselves and submit to you, Lord. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராய் எங்களோடு கூட இருக்கிறீர். The Lord who has promised will fulfill the promise in us, வாக்கு Lord. தத்தத்தை எங்களுக்குள்ளே நிறைவேற்றி எங்களை மேன்மைப்படுத்துவீராக. Lord, you fulfill the promise and ஆண்டவரே, glorify எங்களை us, Lord. மேன்மைப்படுத்தி எங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we surrender ourselves to you, Lord. Glorify us, Lord. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. ஆமென். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், மாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், மாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. Hallelujah. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். The Lord who has called us is faithful. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is with us. அவர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். He has glorified us. ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். The Lord is a Lord who glorifies us. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருப்போம். Let us be a person who's after is the Lord's heart. ஆண்டவருக்கு சித்தமானதை செய்வோம். Let us do only His will. நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்வோம். Let us be holy and sanctify கர்த்தருடைய ourselves. சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற அனுபவத்தில் கடந்து வருவோம். Let us have an experience of hearkening diligently to the voice of the Lord. சிறுமையிலும் கர்த்தருக்கு ராஜாக்களுக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். Even when we are low, let us be faithful to the Lord and the kings here. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துவாராக. May the Lord bless us and glorify us. பிதாவே, நீர் கொடுத்த நல்ல ஆலோசனையான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான இந்த செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you for this promise, the blessing, the word. We thank you for this blessing of the word, Lord. ஆண்டவரே, இந்த மேன்மையின் ஆசீர்வாதங்களை எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் தந்து தகுதி உள்ளவர்களாய் மாற்றி எங்களை மேன்மைப்படுத்துவீராக. Lord, glorify us and let your blessing be, let your word glorify us, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். And let your word be fulfilled in us. Amen, Lord. ஸ்தோத்திரம். நம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். And let your name be glorified. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவீராக. And the children of the Lord who are with us in this service through online, Lord, you bless them, glorify them, and you bless everyone there, Lord. சீக்கிரத்திலே தடைகள் நீங்கி நாங்கள் சபையாக இணைந்து உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தித்தார். Lord, very soon let all the hindrances be removed and we as a church come together and worship you, எங்களுடைய Lord. தேசத்தில் இருக்கிற எல்லா இந்த கொரோனா கொள்ளை நோயினுடைய
தாக்கங்களை கத்தர் மாற்றி ஒரு விடுதலையின் ஆசீர்வாதத்தை எங்களுக்குள்ளே தந்து நடத்துவீராக. Lord, let all this plague and due to this coronavirus be removed and let our nation be delivered and bless us, Lord. எங்களுடைய சபையை, விசுவாச குடும்பங்களை, பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender our church, the believers and their family and the children into your hands, Lord. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கத்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நன்மைகளை தந்து நடத்துவீராக. Lord, you bless each one of us and glorify them, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவர் அன்பு, அபிஷேகம், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், ஆளுகை நடத்துதல் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் பாதுகாத்து பராமரித்து நடத்துவாராக. Amen. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். God bless you. தொடர்ந்து ஜெபத்தில் காணப்படுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. God bless you. Praise the Lord.